உதகை மாவனல்லா பகுதியில் நேற்று பழங்குடியின பெண்ணை தாக்கிக் கொன்ற புலியின் கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட மாவனல்லா பகுதியில் நேற்று மாலை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிக்கி என்ற நாகி அம்மாளை புலி தாக்கி கொன்றது. இந்த புலியானது சிக்கி அம்மாளை நீண்ட தூரம் இழுத்துச் சென்று ஆற்றோர பகுதியில் போட்டிருந்ததன் காரணமாக அங்கிருந்த மக்கள் உடனடியாக பின்தொடர்ந்து நாகி அம்மாளின் உடலை மீட்டனர். தொடர்ந்து நாகியம்மாளின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பாமல் முற்றுகையிட்டு புலியின் நடமாட்டத்தை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் அல்லது அதை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை வைத்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் வனத்துறையினர் மற்றும் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு புலியை கண்காணிக்கப்படுவதாக உறுதியளித்ததன் பேரில் நாகியம்மாளின் உடலை உறவினர்கள் பெற்றுச் சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதலே வனத்துறையினர் 10 பேர் கொண்ட ஒரு குழு என மொத்தம் 4 குழுக்களை இயக்கி புலியை கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக மாவனல்லா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களிலும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு புலி தென்பட்டதாகவும் மக்கள் சொன்ன அந்த இடத்தில் வனத்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது இன்று காலை புலியின் கால் தடம் அந்த பகுதியில் தெரிந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் ட்ரோன் கேமரா மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்தி தற்பொழுது புலியின் நடப்பாடத்தை தீவிரமாக வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இருப்பினும் பொதுமக்கள் யாரும் மேய்ச்சலுக்காக வனப்பகுதிகளில் கால்நடைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் எனவும் துணி துவைக்கவோ அல்லது விறகு சேகரிக்கவோ அணைப்பகுதி மற்றும் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வில்லியம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.